பேஜ் நம்பர் 140 ஒரு 16 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த காம்பவுண்டுக்கு எப்படி ஐயூசிஎன் எழுதலாம், இதில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் லிகாண்ட்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த காம்பவுண்டை எப்பவுமே ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டோம்னா என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ல யார் காம்ப்ளெக்ஸ் கேட்டையானா சிம்பிள் டைப் நம்ம 3 டைப் கொண்டு வந்து என்னது காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் சிம்பிள் ஆனையான், இன்னொன்று இருக்கு காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் காம்ப்ளெக்ஸ் ஆனையான், இன்னொன்று என்ன இருக்கு நமக்கு காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்கலாம் ஆனையான் சிம்பிள் கேட்டையான் அப்படி இருக்கக்கூடிய 3 டைப். அப்ப இது என்ன டைப்ல இருக்கு, முதல்ல இது காம்ப்ளெக்ஸ் கேட்டையான், இது இருக்கு சிம்பிள் ஆனையான். இந்த 5மே என்னது அந்த டைப். இதுல இருக்கக்கூடிய இந்த ரெண்டுமே என்னது சிம்பிள் கேட்டையானும் காம்ப்ளெக்ஸ் ஆனையான், மீதி இருக்கக்கூடிய நியூட்ரல் இருக்கு. சரிதானா? அப்ப எல்லாம் ஒரு சார்ட். அப்ப இதுக்கு பேர் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எழுதும்போது ஒரு சிம்பிள் கேட்டையான் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா உள்ள காம்ப்ளெக்ஸ்ல வரும்போது ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த லிகாண்டுக்கு பேர் கொடுக்கணும். அப்ப லிகாண்டுக்கு இருக்கக்கூடிய லிகாண்ட் யாரு, என்கேஸ்திரிக்கு லிகாண்ட் பேர் இருக்கு அமைன். அப்ப நம்ம என்ன சொல்லி எத்தனை இருக்கு 2 இருப்பதனால இதுக்கு டை அமைன் AMOINE டை அமைன். ஓகே, இந்த டை அமைன் எழுதின பிறகு நம்ம என்ன பண்ணணும், இருக்கக்கூடியது யார் இருக்கா சில்வர் இருக்காங்க. அப்ப டை அமைன் சில்வர். இப்போ எனக்கு இதனுடைய ஆக்சிடைஸ் நம்பர் கால்குலேட் பண்ணுவோம், அதை பண்ணுங்க. தென் இதுக்கு சிம்பிள் அயன் யார் இருக்கா குளோரைட். அப்ப நம்ம என்ன பேர் சொல்றோம் குளோரைடு சொல்றோம். சரியா? அப்படின்னு சொல்றோம் குளோரைட். அப்ப நம்ம இந்த காம்பவுண்டுக்கு என்ன எழுத போறோம் அப்படின்னா, இதனுடைய சென்ட்ரல் மெட்டல் அயான் என்ன, இதனுடைய லிகாண்ட் என்ன லிகாண்ட் இருக்குது, கோஆர்டினேஷன் நம்பர் எத்தனை, இதனுடைய ஆக்சிடைஸ் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? அப்ப ஆக்சிடைஸ் நம்பர் இதுல இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயன் மெட்டல் ஆட்டம் ஆர் அயன். சரியா? இதுல இருக்கக்கூடியது இதுக்கு லிகாண்ட், நெக்ஸ்ட் இதுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் தென் எடுத்துக்கோம் ஆக்சிடேஷன் நம்பர் சொல்லிக்கோம் ஆக்சிடேஷன் நம்பர். சரியாமா? அப்ப இந்த ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த காம்பவுண்ட் எழுதுறோம். மறுபடியும் என்ன எழுதுறோம் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய இருக்கு AG NH3 twice Cl அதுதானா? இப்போ ஏனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன நார்மலா நமக்கு அத கால்குலேட் பண்ணலாம். அப்ப H பிளஸ் இது நியூட்ரல் இல்லனால 0 பிளஸ் இதுல Cl வந்து நமக்கு -1. அப்ப இது இருக்கும் -1 ஈக்குவல் டு 0. சோ x ஈக்குவல் டு என்னது +1. அப்ப x ஈக்குவல் டு +1. அப்ப இந்த ஆக்சிடேஷன் நம்பர் என்ன +1. சோ நம்ம இதுல இதுக்கு 1 கொடுப்போம். ரோம் இடத்துல 1. அதனால இதோட சார்ஜ் என்ன கொடுக்கறானா Ag பிளஸ் எந்திருக்கோம் Ag பிளஸ். அப்ப இங்க இருக்கக்கூடிய லிகாண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன லிகாண்ட் இருக்கு NH3. அப்ப இங்க இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் நம்பர் எத்தனை 2 லிகாண்ட் இருக்கனால இது இருக்கு 2 2 இருக்கனால இதுக்கு 2 னு சொல்றோம். சரியா? இந்த காம்பவுண்ட். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வாருங்க. இந்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஈத்தேன் டையமைன் இருக்கு, இன்னொரு இருக்கு குளோரின் இருக்கு. அப்படினா அப்போ முதல்ல E வருது, இதுல வந்து C வருது. யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க C ஃபர்ஸ்ட் வரும். அப்ப நம்ம காம்பவுண்ட் பாருங்க, எத்தனை குளோரின் இருக்கு 2 குளோரின். 2 குளோரின் வந்து டை. குளோரினுக்கு உள்ள வரும்போது நேம் என்ன சொல்லுவோம் லிகாண்ட்ல குளோரைட் என்பது குளோரிடோ. எஸ். அப்ப இந்த ஈனுக்கு நமக்கு வந்து பேர் என்ன இருக்கு, எத்தனை லிகாண்ட் இருக்கு 2. இது என்ன லிகாண்ட் பைடென்டேட். அப்ப அதனால என்ன bis ஈத்தேன் 1,2 இதுக்கு டை அமீன். என்ன பேரு டை அமீன். கோபால்ட். சரிதானா? சென்ட்ரல் மெட்டல் இருக்கு கோபால்ட் இருக்கு. கோபால்ட் இப்ப நமக்கு இதுல வந்து எந்தியது நமக்கு ஆக்சிடேஷன் நம்பர் தெரியாது, நம்ம கண்டுபிடிப்போம். பிராக்கெட் போட்டு வச்சிருவோம். தென் இதுக்கு குளோரைட். சரியா? இது என்னது இதனுடைய யூனிட் நேம் டை குளோரிடோ பிஸ் ஈத்தேன் 1,2 டை அமீன் கோபால்ட் குளோரைட் என்பது. சரியா? இப்போ இந்த காம்பவுண்ட் ஈத்தேன் டையமின் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஈத்தேன் டையமின் CH2 NH2. சரியா? இதுதான் ஈத்தேன் டையமின். நமக்கு அமீன் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட். அப்ப ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கனால இதுக்கு இது ஃபர்ஸ்ட் கார்பன் இது செகண்ட் கார்பன் எடுத்தேன் ஈத்தேன் 1,2 டையமின் என்பது. சரியா? இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. CO En twice அப்படின்னு தந்திருக்கோம் Cl2 Cl. ஓகே, இதான் காம்பவுண்ட். சரிதானா? எதுக்கு மெட்டலுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் நமக்கு தெரியாது, அதனால இருக்கும் X போடுறோம். X பிளஸ் En என்பது நமக்கு நியூட்ரல் லிகாண்ட் 0. குளோரின் என்பது யாரு
நமக்கு -1. அப்ப இங்க ஒரு 2, இங்க ஒரு 3. அப்ப இதுக்கு 3 into -1 equal to இதுக்கு 0. So x equal to என்னது +3. இங்க -3 வரக்கூடியது இங்க என்னது x -3 equal to 0. So x equal to என்னது +3. x equal to +3. ஓகேயா? அப்போ இப்போ நம்ம ரோமன்ல என்ன போடுறோங்க 3 அப்படினு போடுறோம். கோபால்ட்க்கு இது 3. ஓகேயா? அப்போ இங்க இருக்கக்கூடிய சென்டர் மெட்டல் யாரு கோபால்ட் என்னது 3 கோபால்ட் என்னது 3 இங்க இருக்கக்கூடிய லிகாண்ட் யாருன்னா ஈயனும் குளோரினும். அப்ப குளோரைடு என்பது -10 தானே. இதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லிகாண்ட் எத்தனை 2. இங்க இது பைடென்டிக் லிகாண்ட்னால 2 into 2 4 plus 2 எத்தனை 6. பைடென்டிக் லிகாண்ட் யாருன்னா ஆக்சைடும் ஈயனும் மட்டும்தான். சரியா? அப்ப இதுக்கு 6 கோஆர்டினேட்ஸ் நம்பர் இது 6. இப்போ இங்க பாருங்க இதுல மட்டும் காம்ப்ளெக்ஸ் வந்து பாசிட்டிவ் சிம்பிள் அயனியான். அப்ப 4 இருக்கனால இது பேர் என்னது டெட்ரா. என்ன பேர் சொல்றோம் டெட்ரா அமைன். டெட்ரா அமைன் காப்பர். இப்போ இதனுடைய வேலன்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம் வாரே. சோ S க்கு சிம்பிள் அயனியான் பேர் இருக்கு சல்பேட். சரிதானா? எஸ். இப்போ இது காமன் கண்டுபிடிப்போமா? இந்த காமன் எழுதுங்க Cu. மறுபடியும் காமன் எழுதுறேன் Cu NH3 4SO4. சரியா? அப்ப இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் நமக்கு தெரியாது. X க்கு பிளஸ் 0. யாருக்கு அமைனுக்கு 0. நமக்கு சல்பேட் எவ்வளவு -2 equal to 0. So x equal to என்ன ஆயிரும் +2. x equal to என்னது +2. அப்ப இதோட காப்பர் ஆக்சிடேஷன் நம்பர் என்ன 2. அப்ப ரோமன்ல போடுறோம். சரியா? இங்க என்ன பண்றோம் பாருங்க Cu into 2 Cu என்னது 2 சரியா? காப்பர் சென்ட்ரல் மெட்டல் என்னது Cu. அப்ப எனக்கு அயன் into 2 தென் இங்க இருக்கக்கூடிய லிகாண்ட் யாரு NH3. லிகாண்ட் யாரு NH3. கோஆர்டினேட்ஸ் நம்பர் எத்தனை நம்பர் ஆஃப் லிகாண்ட் இருக்கு 4. அப்ப நான் 4 பார்ட்டா பண்ணனும். அதனால இதுக்கு 4 அப்படினு சொல்றோம். சரியா? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க இந்த காம்பவுண்ட் பாருங்க. இந்த காம்பவுண்ட்ல லிகாண்ட் யாரு இருக்கா கார்பனேட்டோ இருக்கு. தென் அதுக்கு அமைன் இருக்கு. அப்ப இதுக்கு பேர் எப்படி சொல்லலாம் பாருங்க. 4 அமைன் A இது வந்து C. அப்ப A தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. அப்ப டெட்ரா 4 இருக்கனால என்ன பேர் டெட்ரா அமைன். நெக்ஸ்ட் CO3 என்னது கார்பனேட். அப்ப கார்பனேட் போனேட். சரியா? கார்பனேட்டோ. அப்ப இது கார்பனேட்டோ. தென் இதுக்கு கோபால்ட். கோபால்ட் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிப்போம் குளோரைட். சரியா? அப்ப இங்க பாருங்க இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம். இந்த காம்பவுண்ட் மறுபடியும் எழுதுவோம் CO கார்பன் மோனாக்சைடு. ஓகே கார்பனேட். கார்பன் மோனாக்சைடு அல்ல கார்பனேட். தென் NH4 இருக்கு NH3 4 டைம்ஸ். இது காம்பவுண்ட் வந்து இதுக்கு குளோரைட். அப்ப நம்ம என்ன பண்றோம் இதுக்கு X கார்பனேட்டுக்கு -2. கார்பனேட் எவ்வளவு -2. கார்பனேட் என்ன -2. இதுக்கு 0 -1. யாருக்கு குளோரினுக்கு -1 equal to 0. சோ அப்ப x equal to இங்க இருக்கு x -3 இருக்கு. அப்ப x equal to என்ன வரும் +3. x equal to +3. அப்ப வந்து கோபால்ட் ஆக்சிடேஷன் நம்பர் என்ன வருது +3. அப்ப என்ன செய்யலாம் CO3+. CO இருக்கு 3+. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன CO3 2- யும் என்னதுக்கா NH3 மட்டும் போடுறேன். என்னதுக்கு NH3. அப்ப இதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன வருது 5. இதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது 5. சரி கோஆர்டினேட்ஸ் நம்பர் என்னது 5. சரியா? யா 4 + 1 into 5. சரியா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க NH3 இருக்குது கைஸ்டோ இருக்கு. NH3 பேர் என்னது அமைன் AMMINE. கைஸ்டோக்கு பேர் என்னது A aqua AQ. அப்ப நம்ம எது முதல்ல எடுக்கணும் அமைன் எடுக்கணும். அப்ப எத்தனை இருக்குது 3 இருக்கு. அப்ப ட்ரை அமைன் ட்ரை அக்வா. ட்ரை அமைன் ட்ரை அக்வா. என்ன சொல்லுங்க என்ன மெட்டல் இருக்கு குரோமியம். குரோமியத்துக்கு ஆக்சிடேஷன் கண்டுபிடிப்போம். வெளியே இருக்கக்கூடிய யாரு குளோரைடு. சரியா? இப்போ இந்த காம்பவுண்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் சென்ட்ரல் மெட்டல் யாருன்னு பார்ப்போம். அந்த மெட்டல்ல ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சிருவோம். Cr NH3 thrice H2O thrice அப்படின்னு காம்பவுண்ட் இருக்குனா Cl3. இப்போ நம்ம பாருங்க இதுக்கு நமக்கு தெரியாத மெட்டல் தான் கண்டுபிடிக்கிறோம். X இது வந்து இதுக்கு +0. இதுக்கு வந்து நியூட்ரல் லிகாண்ட் +0. அப்ப மைனஸ் இதுக்கு 3 into -1. சரியா? equal to 0. 3 குளோரின் இருக்கு ஒரு -1. அப்ப x equal to என்ன ஆயிரும் +3. x equal to +3. அப்ப இதோட சார்ஜ் என்ன வரும் ப்ளஸ். சரியா? அப்ப வந்து இங்க இருக்கக்கூடிய குரோமியம் 3+. இங்க இருக்கக்கூடிய லிகாண்ட் யாருன்னா NH3 யும்
தென் யார் இருக்கும் H2O இங்க இருக்கு H2O இதுல இருக்க ஆக்சிஜன் இந்த கோஆர்டினேட் நம்பர் என்னது 6 கோஆர்டினேட் நம்பர் என்னது 6 நெக்ஸ்ட் வாங்க இந்த காம்பவுண்ட்ல இது சிம்பிள் கேட்டையனும் காம்ப்ளெக்ஸ் அயன் இருக்குதுனா அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேட்டையனுக்கு பேரை கொடுக்கணும் என்ன கேட்டையனுக்கு பேரை கொடுப்போம் பொட்டாசியம் K பார் இதுக்கு பொட்டாசியம் சரியா பொட்டாசியம் பேர் கொடுக்கணுமா இங்க இருக்கக்கூடிய சயனைட் இருக்கு இங்க இருக்கு நைட்ரோசில் இருக்கு அப்ப முதல்ல சயனைட் வருமா நைட்ரோசில் வருமா சயனைட் எத்தனை இருக்கு 5 அப்ப பெண்டா சயனைடோ என்ன சொல்றோம் கப்பா ஏன் கப்பா சொல்றோம் ஹைட்ரஜன் லிகாண்ட் C எதுக்கு பைனரி இதுல என்ன சொல்றோம் நைட்ரோசில் என்னோன இருக்கு நைட்ரோசில் நியூட்ரல் லிகாண்ட் தென் இதோட ஆக்சிடேஷன் நம்ம கண்டுபிடிப்போம் ஓகே நைட்ரோசில் என்ன அயான் இருக்குறதுனா காம்ப்ளெக்ஸ் நெகட்டிவா இருந்தா நம்ம என்ன சொல்லணும் AT7 காம்ப்ளெக்ஸ் நெகட்டிவா இருந்தா என்ன சொல்லணும் மெட்டலோட AT7 ரோமன் லெட்டர் போடுவார் இப்போ இந்த காம்பவுண்ட் எழுதுவோம் K3 FeCN 5 NO என்பது காம்பவுண்ட் சரிதா இதுக்கு நான் x போடுறேன் அப்ப 3 into 1 plus x minus 5 to 1 okay plus 0 equal to 0 அப்ப என்னது 3 plus 3 minus 5 என்பது இதுக்கு x minus 2 equal to 0 so x equal to plus 2 x equal to plus 2 அப்ப இங்க என்ன வருது அயானுடைய வேலன்ஸ் என்ன வருது 2 அப்ப Fe சென்ட்ரல் மெட்டல் அதோட சார்ஜ் என்னது பிளஸ் இங்க இருக்கக்கூடிய லிகாண்ட் யாரெல்லாம் Cn மைனஸும் நெக்ஸ்ட் என்ன இருக்கு NO இருக்கு சரியா NO நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வாங்க சோடியம் இருக்குது நிக்கல் EDTA என்னன்னா ஈஸ்டர் டைமண்ட் எழுதணும்ல அந்த காம்பவுண்ட் கூட என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த காம்பவுண்ட்ல இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு நாம் இந்த அசிட்டிக் ஆசிட் எழுதுறோம் என்ன எழுதுறோம் அசிட்டிக் ஆசிட் இப்போ இந்த அசிட்டிக் ஆசிட்ல நாம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எடுத்துட்டு ஹைட்ரஜன் வந்து எனக்கு மைனஸ் ஆகுதுன்னா இதுக்கு மைனஸ் அப்ப என்ன மைனஸ் 4 மைனஸ் இதெல்லாம் கொடுங்க இதுல எத்தனை டென்டேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிக்ஸா டென்டேட் 1 மார்க் क्वेश्चन நமக்கு வந்து முக்கியம் இது வந்து எத்தனை பாண்ட் ஃபார்ம் பண்ணனும்னா 6 பாண்ட் ஃபார்ம் பண்ணனும் ஓகே இப்போ இதுல இருக்கக்கூடியது என்னோட ஐயூபிஎஸ் நேம் என்ன அப்போ ஈத்தேன் என்ன சொல்றோம் ஈத்தேன் இதுல என்ன இருக்குது ரெண்டு இருக்கு அப்புறம் 1,2 டையலில் டைநைட்ரிலோ இதுக்கு பேர் என்ன டைநைட்ரிலோ 4 இருக்கு 4 யாரு அசிட்டேட் இருக்கு அப்ப டெட்ரா அசிட்டேட்டோ ஓகே அதான் இந்த காம்பவுண்ட் பேர் சரியா நார்வா எத்திலின் டயமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட் என்பது EDTA நாம் எழுதக்கூடியது ஐயூபிஎஸ் நேமாக எழுதுறோம் அப்ப இந்த காம்பவுண்ட் ஐயூபிஎஸ் எழுதுவோமா எஸ் சோடியம் என்ன சோடியம் சரிதா இங்க என்ன EDTA ஏற பிராக்கெட் ஆரம்பிச்சுமா ஈத்தேன் 1,2 டைநைட்ரிலோ டெட்ரா அசிட்டேட்டோ நிக்கல் என்ன நிக்கலா காம்ப்ளெக்ஸ் நெகட்டிவ் அப்ப நிக்கலேட் போடுங்க சரியா காம்ப்ளெக்ஸ் இப்போ நம்ம இதனுடைய என்னோம் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சிருமா இப்போ இதனுடைய கோஆர்டினேட் நம்பர் என்ன இருக்கு 5 + 1 = 6 சரி இப்போ Na2 என்ன பண்ணா NiEDTA சரியா Na க்கு வந்து நமக்கு 1 அப்படினா பிளஸ் x தெரியாத மெட்டல் தான் x இதுல எனக்கு -4 not -6 ஓகே அப்ப எனக்கு x -4 + 2 என்ன -2 = 0 so x = +2 x = +2 அப்ப நிக்கலுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +2 அதனால ரோமன் லெட்டர் இங்க 2 போடுறோம் நிக்கல் 2 பிளஸ் இதுல இருக்கக்கூடிய லிகாண்ட் யாரு EDTA இதுல இருக்கக்கூடிய எத்தனை பாண்ட் ஃபார்ம் பண்ணனும் 6 பாண்ட் ஃபார்ம் பண்ணா இதுக்கு EDTA ன்னு சொல்றோம் சரியாமா தென் என்ன போறோம் அப்படினா கவனிங்க இந்த காம்பவுண்ட்ல பலேடியம் ஒரு மெட்டல் இருக்கு சரியா பலேடியம் மெட்டல் அப்ப நம்ம இந்த காம்பவுண்டுக்கு எப்படி பேர் எழுதலாம் இங்க இருக்கக்கூடிய யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்க இது டெட்ரோலிட்டிக் லிகாண்ட்
ஹெட்ரோலெப்டின் ஆனது டிஃபரண்ட் லிகண்ட் இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரே லிகண்ட் தான் இருக்கு. அப்ப இந்த இதுக்கு ஹோமோலெப்டின். இந்த காம்பவுண்ட பொறுத்தவரை இதுக்கு ஹெட்ரோ. யாரெல்லாம் ஹைட்ரஜன் இருக்காங்க, அயோடின் இருக்காங்க, நைட்ரேட் இருக்காங்க, வாட்டர் இருக்காங்க. அப்ப இதுக்கு பேர் எப்படி கொடுக்கலாம் பாருங்க. இந்த காம்பவுண்ட் பேர் கொடுக்கும்போது அயோடின் ஐ, சுத்தனா நைட்ரேட் என். இதுக்கு என்னது அக்வா. ஃபர்ஸ்ட் யார் வருவா அக்வா. எத்தனை இருக்காங்க, 2 இருக்காங்க. அப்ப டை அக்வா. என்னக்கா டை அக்வா. இதுக்கு பேர் என்ன சொல்றோம், நைட்ரோஜன் ஃபர்ஸ்ட் அயோடின் ஃபர்ஸ்ட் அயோடின். அப்ப டை அயோடோ. எஸ். தென் என்ன பண்றீங்க, நைட்ரிட்டோ. எத்தனை நைட்ரிட்டோ இருக்கு, டை நைட்ரிட்டோ. இது வந்து எனக்கு ஆம்பிடென்ட் லிகண்ட்னால இது கப்பா ஓ. கப்பா இருந்துங்க ஓ. என்ன மெட்டல் இருக்கு, கப்பா ஓ போட்டோமா. தென் அயோடின் போட்டதா. ஓகே. பலேடியம் 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 இதோட ஆக்சிஜன் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ இந்த காம்பவுண்ட் எடுக்கணும். பிடி I2 ONO2 H2O. இதுக்கு காமன் என்னது X. அப்ப இதுக்கு எனக்கு அயோடின் என்னது -1 2 into -1 பிளஸ் இதுக்கு எனக்கு 2 into -1. இதுக்கு என்னது நமக்கு 0. சரிதானா, ஏற்கனவே நியூட்ரல் லிகண்ட். அப்ப x -2 -2 எதுக்கு -4 = 0. சோ x = என்னது +4. x = என்னது +4. அப்ப எனக்கு பலேடியம் என்னது 4. பலேடியம் சிம்பல் என்னது Pd எதுக்கு +4. இங்க கூட லிகண்ட் எவ்வளவு இருக்கா பாருங்க, அயோடின் இருக்கா I-. இந்த விஷயம் இருக்கா நைட்ரேட்டோ ONO-. தென் இதுக்கு H2O. இப்போ எத்தனை லிகண்ட் இருக்கு பாருங்க. ஹைட்ரஜன் அயோடின் 2, நைட்ரேட்டோ 2, H2O 2. அப்ப எத்தனை மொத்தம் இருக்கு 6. மொத்தம் எத்தனை இருக்கு 6. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வருவோம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய லிகண்ட் யாரு அப்படின்னு பாருங்க. காம்ப்ளெக்ஸ் பார்த்து காம்ப்ளெக்ஸ்ல இருந்து நியூட்ரல் லிகண்ட் காம்ப்ளெக்ஸா இருக்கு. இது வந்து பாஸ்பீன். இது வந்து எதுக்கு கார்போனைல். யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க, கார்போனைல். சி தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப பெண்டா கார்போனைல் ட்ரைஃபினைல் பாஸ்பீன். ட்ரைஃபினைல் எதுக்கு பாஸ்பீன். யாரு குரோமியம் 0. ஏன் 0, இதுக்கு வந்து என்ன இருக்கு மெட்டல் கார்போனைல். கார்பன் மோனாக்சைடு ஒன்று வந்துட்டா அதனுடைய இதுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் எத்தனை நார்மலாவே நமக்கு இருக்கும், அதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் 0. அப்ப இதுக்கு என்ன பண்றோம், இதுக்கு மெட்டல் மட்டும் தான் எழுதணும், அயன் எழுதக்கூடாது. சரியா, குரோமியம். இங்க இருக்கக்கூடிய லிகண்ட் யாரு இருக்கா பாருங்க, PS3 என்பது ட்ரைஃபினைல் பாஸ்பீன் அண்ட் இதுக்கு CO. சரியா, இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் எத்தனை 5 + 1 எத்தனை 6. இது 3 போடுறாங்க. இது ஒரே காம்பவுண்ட் தான். நம்ம வந்து நார்மலா பாஸ்பீன் எடுத்துப்பீங்க. இந்த பாஸ்பீன்ல ஹைட்ரஜன் எடுத்து யார் ஹைட்ரஜன் எடுத்து C6H5 போறாங்க. ஃபினைல் ஃபினைல் நம்ம சிம்பிளா எழுதுறதுக்காக PH கொடுத்திருக்காங்க. சரியா, எஸ். தென் என்ன பண்றோம் பாருங்க, 6 எடுத்துட்டோமா. இப்போ ஆக்சிடேஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்கு வந்து இருக்கு நார்மலா 0, அது 0, அதனால இங்க இருக்கு 0. சரியா, ஆக்சிடேஷன் நம்பர். எஸ், ஆக்சிடேஷன் மெட்டல் கார்பன்ல ஆக்சிடேஷன் நம்பர் 0 போடலாம். வேற ஒண்ணுமே நீங்க கால்குலேட் பண்ண வேண்டாம். இப்ப சி எதுக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம். Cr என்ன பண்ணுங்க, பாஸ்பரஸ் பாஸ்பேட் பாஸ்பேட் CO5. சரிதானா, இந்த காம்பவுண்ட் என்னது X தெரியாது. இதுக்கு என்னது 0, இதுக்கு என்னது 0. அப்ப என்னது 0. அப்ப 0 தான் வேணும். எஸ், CO. இங்க இருக்கக்கூடியது எனக்கு அமைன் இருக்கு, நைட்ரோ இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் போடணும், அமைன். அப்ப என்ன அமைன் போடணும், ட்ரை அமைன். யாரு நெக்ஸ்ட் யாருக்கா, ட்ரை நைட்ரிட்டோ. என்ன பேரு நைட்ரிட்டோ. கப்பா என்ன இருக்கு N. கப்பா என்னது N. கோபால்ட். சரியா, கோபால்ட் இருக்கு ரொம்ப ரெண்டு போடும். இதுக்குடைய ஆக்சிஜன் நம்பர் கண்டுபிடிப்பா. Cr சரி CO NO2 thrice NH3 thrice. சரியா, அப்ப இந்த காம்பவுண்டுக்கு எப்படி நம்ம வந்து கண்டுபிடிச்சா X பிளஸ் இதுக்கு 3 into -1. அப்ப இதுக்கு -3. இதுல வந்து இதுக்கு 0. அப்ப இதுக்கு 0. ஏன் 0னா இது நியூட்ரல் லிகண்ட். அப்ப x = இதுக்கு +3. x = +3. அப்ப இருக்கக்கூடிய காம்பவுண்ட் இதுக்கு +3 னால இதுக்கு ரோமன் லெட்டர் 3. அப்ப கோபால்ட் 3 பிளஸ் இங்க ஒரு லிகண்ட் யாருன்னா
NO2 மைனஸ் கமா NGS3 NO2 மைனஸ் இருக்கு NGS3 இருக்கக்கூடிய லிகண்ட் எத்தனை 6 இதுல இருக்கக்கூடிய லிகண்ட் எத்தனை 6 இங்க இருக்கக்கூடிய லிகண்ட் எத்தனை 6 ஓகே புரியுதா எப்பவுமே ஒரு காம்பவுண்ட் கொடுத்திருந்தால் காம்ப்ளெக்ஸ் என்னன்னு மஸ்ட் பாருங்க அதுக்கு பிறகு ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம கால்குலேட் பண்ணிட்டா ஆக்சிடேஷன் நம்பர் சென்ட்ரல் மெட்டலுக்கு 5 மார்க் क्वेश्चन கேட்கலாம் இப்போ கோஆர்டினேட்ஸ் நம்பர் 2 வந்து லீனியர் 6 வந்து ஆக்டாஹெட்ரல் 4 வந்து டெட்ராஹெட்ரல் வரும் ஸ்கொயர் பிளானரா வரும் நம்ம வந்து வீதி தியரி அப்ளை பண்ணி இது நம்ம கண்டுபிடிச்சோம் சரிங்களா இப்போ இதனுடைய கோஆர்டினேஷன் என்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினு பாப்போம் கோஆர்டினேஷன் என்டிட்டி இந்த காம்பவுண்டுக்கு கோஆர்டினேஷன் என்டிட்டி அப்படினா என்ன அப்படினா நாம இந்த காம்பவுண்ட்ல AG இதுல எங்களுக்கு AG NGS3 ட்வைஸ் இதுக்கு பிளஸ் C இருக்கு பாருங்க இந்த காம்பவுண்ட் நம்ம பாருங்க இந்த காம்பவுண்ட் எழுதிக்கமா இதுல கோஆர்டினேஷன் என்டிட்டி அப்படினு எழுதுவோம் கோஆர்டினேஷன் என்டிட்டி சப்போஸ் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படினு கேட்கலாம் நம்ம இதுக்கு கோஆர்டினேஷன் சரி இல்ல என்ன பாருங்க இங்க இருக்கக்கூடியது ஒரு மைனஸ் ஒன்று இருக்கு அப்ப இது ஏதாவது கண்டிப்பா போகும் பிளஸ் தான் போகும் அந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு எழுதுதான் அப்ப AG NGS3 ட்வைஸ் பிளஸ் இப்போ இது பிளஸ் இது மைனஸ் கண்டிப்பாக அந்த காம்ப்ளெக்ஸ் பிளஸ்ல வரும் அப்ப இங்க இருக்கக்கூடிய சார்ஜ் தான் இங்க போடணும் அப்ப இதுக்கு பிளஸ் அப்ப என்ன பண்றீங்க CO EL ட்வைஸ் Cl2 இதுக்கு பிளஸ் நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க Cu NGS3 4 SO பொறுப்புடைய வேல்யூஸ் என்னது -2 அப்ப இங்க கண்டிப்பா இருக்கும் இது -2 அப்ப இங்க இருக்க +2 அதனால கேன்சல் ஆயிடும் தென் என்ன பாருங்க இதுக்கு எதுக்கு -1 அப்ப இங்க இருக்கும்போது இதுக்கு +1 அப்ப CO3 NGS3 இதுக்கு 4 சரியா அப்ப இந்த காம்பவுண்ட் இதுக்கு என்ன பிளஸ் 4 பிளஸ் நெக்ஸ்ட் இது 3Cl minus 3 minus அப்ப இது 3 plus so Cr NGS3 thrice H2O thrice இதுக்கு 3 plus நெக்ஸ்ட் வாங்க K வாரிங்கறதுனா இந்த பொட்டாசியத்துக்கு இங்க வந்து காம்ப்ளெக்ஸ் இதுக்கு நெகட்டிவ் கண்டிப்பாக கோஆர்டினேஷன் மைனஸ் K க்கு வந்து நாம ஒரு பிளஸ் அதானே அப்ப இது வந்து 3 ஆ இருந்தா தான் இங்க இருக்கும் 3 போடுறோம் அப்ப இந்த இதுல வந்து இதுக்கு 3 மைனஸ் அப்ப F CN5NO இங்க 3 மைனஸ் நெக்ஸ்ட் பாருங்க EDT க்கு எழுதும்போது இது வந்து 2 பிளஸ் இங்க வந்து பிளஸ் 2 பிளஸ் 2 இதுக்கு பிளஸ் இருக்கு அப்ப இங்க வந்து கண்டிப்பா 2 மைனஸ் அப்ப NI EDTA எழுதுங்க 2 மைனஸ் நெக்ஸ்ட் இந்த காம்பவுண்ட் என்னன்றது அதான் கோஆர்டினேஷன் இந்த மூணு காம்பவுண்டுமே என்னதான் அதான் கோஆர்டினேஷன் என்டிட்டி வேற எதுவும் மாத்திக்கிட்டா BDI2 ONO ட்வைஸ் H2O 2 என்ன பண்றீங்க போடலாம் அதே காம்பவுண்டே அதே போல அடுத்த காம்பவுண்டும் Cr ட்ரைஃபினில் பாஸ்பீன் C1 சரியா இந்த காம்பவுண்ட் எழுதிடலாம் நெக்ஸ்ட் காம்பவுண்டாக CO NO2 thrice NGS3 thrice சரியா காம்பவுண்ட் கோஆர்டினேஷன் என்டிட்டி சரியா எஸ் ஓகே வெல்கம் டு ஒன்டர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த காம்பவுண்ட்லயே 140 பட்சத்துல 11th காம்பவுண்ட் அடுத்த 11th காம்பவுண்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இந்த காம்பவுண்டுக்கு நேம் எழுதும்போது இங்க இருக்கக்கூடிய டைப் என்ன இருக்கு காம்ப்ளெக்ஸ்
கேட்டையன் ஆனியன் முதல்ல கேட்டையன் வருவோம். இங்க இருக்கக்கூடியது எதுக்கு சைனைட் இருக்கு அமைன், இங்கேயும் யாருக்கா சைனைட் இருக்கா அமைன் இருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல என்ன எழுதுவோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இதுக்கு சி இருக்கு ஏ யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க அமைன். எத்தனை இருக்குது 5. அப்ப என்ன கிடைச்சிடலாம் பெண்டா அமைன். ஓகே என்ன இருக்காங்க ஒரே ஒண்ணுதான் இருக்காங்க, அதனால எழுதிக்கலாம் சைனோன்னு கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைனோ கப்பா சி. மெட்டல் யாரு கோபால்ட். கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கும். சரியா தென் இங்க வாங்க, இதுல இருக்கக்கூடியது சைனோட இருக்கும் அமைன் இருக்கு, ஒரு அமைன் தான் இருக்கு. அப்போ நாம நார்மலா எழுதலாம் அமைன் சைனிடோ கப்பா சி கோபால்ட் பிராக்கெட்ல போடுங்க. சரியா சரியா இப்போ நம்ம எழுதிட்டு என்ன பண்ணணும்னா ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி எல்லா காமனையும் இருக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ அது காம்பவுண்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம இதிலே கண்டுபிடிக்கிறோம், உங்களுக்கு அதில் ஆன்சர் மட்டும் இருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா இதுக்கு எக்ஸ் இது கொடுத்துரும். சரியா எக்ஸ் இதுக்கு என்னது 0. சரியா ஏன்னா நியூட்ரல் எலிமெண்ட். இதுக்கு என்னதுக்கு -1. சரியா -1. இப்போ இங்க வாங்க எக்ஸ் 0 -5 சரிதான 5. இப்ப நார்மலா இதே ஒண்ணுக்கு நமக்கு ஆக்சிடேஷன் நம்பர் இந்த நம்பர் வரல சரிதானா. அப்போ -5 இருக்கு, கண்டிப்பாக இங்க -1 இருக்கு. சரியா இந்த சார்ஜ் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த இப்படியும் எழுத முடியும். அப்ப அந்த கோபால்ட்ல நமக்கு இதோடைய ஆக்சிடேஷன் நம்பராக என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 இருக்கும். இது இருக்கும் 3 இருக்கும், அதனால இதுல எந்த நம்பரும் வரல, இல்லைன்னா இதுக்கு நம்பர் வந்திருக்கும். அப்ப இதுல என்ன பண்றீங்க +3 போட்டீங்கன்னா 0 -1, அப்ப இதுக்கு 2 வந்திருக்கும். சரியா அப்ப -5 இதுல +3 போட்டீங்கன்னா +3 இதுக்கு வந்து இதுக்கு 0 -1 +3 -1 -2 சரி +2 then +3 0 -5 அப்ப என்னிருக்கும் -2. அதனால தான் என்னிருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு சார்ஜ்மே இதுக்கு கேன்சல் ஆயிருக்கும். அதனால கோபால்ட்டுடைய இதுல இந்த காம்பவுண்ட்ல கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் நம்பர் ஏதேனும் ஒரு காம்பவுண்ட் நமக்கு தெரிந்தால் மட்டும் தான் இதை கண்டுபிடிக்கிறது. காமனா இதுக்கு +3 என்பது அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர். சரிங்களா கோபால்ட் அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலயே கொடுத்துருக்கோம் ஆக்சிடேஷன் நம்பர் நமக்கு தெரியும். ஒரு சிம்பிள் கேட்டையன் அயன் கொடுத்தா ஈஸியா கண்டுபிடிக்கணும், இல்லைன்னு ஏதேனும் ஒண்ணுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்ப இதனுடைய கோபால்ட்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எத்தனை அப்படின்னா இதுக்கு 3+ சரியா 3 அதாவது 3+ கோபால்ட்டுக்கு +3 இதுக்கு +3. இதுல எப்படி சென்ட்ரல் மெட்டல் யாரு ரெண்டுலயுமே கோபால்ட் 3+ தான் இருக்குது. ரெண்டுலயுமே இதுக்கு கோபால்ட் 3+. லிகாண்ட் யாரெல்லாம் இருக்காங்க NH3 யும் CN. NH3 இதுக்கு CN. கோஆர்டினேஷன் நம்பர் எத்தனை இருக்கு 6,6. ரெண்டுலயுமே இதுதான் 6 தான். சரியா கோஆர்டினேஷன் என்டிட்டி யாரெல்லாம் இதுல கோஆர்டினேஷன் இன்னும் எழுதிக்கலாம். ஆக்சிடேஷன் நம்பர் coordination entity யாரெல்லாம் இதெல்லாம் CO NH3 5 எழுதணும் CN எழுதணும் 2+. சரியா இதுல என்ன இருக்கு CO NH3 CN 5 இருக்கு 2-, அதனால தான் ரெண்டு கேன்சல் ஆயிடும். சரிங்களா எஸ் தென் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த காம்பவுண்டுக்கு எழுதும் போது டி தான் அடுத்த காம்பவுண்ட் எழுதுறோம். இப்போ என்ன பண்றீங்கன்னா பிளாட்டினத்துக்கு நார்மலா எழுதணும். நமக்கு வந்து 2 தெரிஞ்சிருக்கணும். 2 என்பது இதுக்கு 0 சரி, அதனால இது இதுக்கு 2+. இதுக்கு எதுக்கு 2+, இதுக்கு எதுக்கு 4- இருந்ததுனால தான் இது 2-. அப்ப நம்ம இதுல எழுதும் போது பேர் கொடுக்க பாருங்க டெட்ரா பைரிடின் பிளாட்டினம். இதுல வந்து கோபால்டேட் 3. ஏன் கோபால்டேட் 3 காம்ப்ளெக்ஸ் நெகட்டிவ் வந்து 8 சேர்க்கணும், அதுல 3. சரியா எஸ் பிளாட்டினம் 2. நெக்ஸ்ட் நீங்க டெட்ரா
குளோரிடோ டெட்ரா இருக்கும் குளோரிடோ பிளாட்டினம் டினைட் பிளாட்டினேட் பிளாட்டினேட் இருக்கு 2. அப்ப இங்க இருக்கக்கூடிய மெட்டல் எடுத்துக்கலாம் மொத்தத்துல பிளாட்டினம் 2+. இங்க இருக்கக்கூடிய லிகாண்ட் யாரெல்லாம் பைரிடினும் இதுக்கு குளோரின். இங்க இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் நம்பர் என்னது ரெண்டுலயுமே நல்லா இருக்கு 4 தான் இருக்கு. ரெண்டுலயுமே ஆக்சிஜன் வந்து +2. அப்ப இங்க இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் இதுக்கு என்னது பிளாட்டினம் By4 2+ platinum Cl4 2-. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதுலயும் காம்ப்ளெக்ஸ் தான் இங்க இருக்கக்கூடிய இருக்கு. நார்மலா பாருங்க இது இதுக்குள்ள +3 இருந்தனால தான் இது -6, இது -3 இருந்தனால இவ்வளவு நம்பர் இங்க கொடுத்துருக்கோம். அப்போ கண்டிப்பாக இது +3 +6 இந்த 3 இருந்தனால சரி இங்க என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் இங்க வந்திருக்கு. அப்ப இதுல 1 தான் வந்திருக்கும். அப்ப இதுல கண்டிப்பாக இது எதுக்கு -2 இது எதுக்கு +3. அப்ப இங்க இருக்கக்கூடிய நம்பர் இதுக்கு கோபால்ட்டுக்கும் குரோமியத்துக்கு என்னது மேக்ஸிமம் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் நம்பர் அதாவது ஆக்சிஜன் நம்பருக்கு தான் காம்பவுண்ட் இருக்கும் சரிங்களா அந்த காம்ப்ளெக்ஸ்ல. சரி இந்த காம்பவுண்ட் எப்படி பேர் எழுதலாம் சொல்லுங்க. குளோரின் இருக்கு அமைன் இருக்கு. யார் இருக்கு ஃபர்ஸ்ட் எழுதலாம் டெட்ரா அமைன் 2 குளோரின் இருக்கு. அப்ப இதுக்கு டை குளோரிடோ கோபால்ட் 3 என்ன பண்றோம் பாருங்க இதே காம்பவுண்டுக்கு ஹெக்ஸாசயனிடோ கப்பாசி குரோமேட் என்னது 3 சரியா. அப்ப இங்க இருக்கக்கூடிய யாரெல்லாம் இருக்காங்க சென்ட்ரல் மெட்டல் CO3+ இருக்கு Cr3+ இருக்கு சரியா. 2 மெட்டல் இருக்கு. லிகாண்ட் யாரெல்லாம் இருக்காங்க NH3 இருக்காங்க. நெகட்டிவாக Cl இருக்குது. Cn ஒரு நெகட்டிவா இருக்கு. நெக்ஸ்ட் இதோட கோஆர்டினேஷன் நம்பர் எத்தனை 6 இது ரெண்டுக்கு 6 சரியா. ஆக்சிஜன் நம்பர் ரெண்டுக்கு என்னதான் மெட்டலுக்கு +3 தான் +3. அப்ப இதோட கோஆர்டினேஷன் என்டிட்டி என்ன கோஆர்டினேஷன் என்டிட்டி என்பது என்ன அப்படின்னா CO NH3 4 Cl2 இங்க இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன வந்திருக்கும் +1 சரியா. அப்போ Cr Cn6 என்ன பண்ணிடலாம் 3-. நெக்ஸ்ட் இப்போ இது அயான் ஃபார்முலா தந்திருக்காங்க. இந்த क्वेश्चनல நம்ம என்ன எழுதுவோம் பாருங்க. இப்போ நம்ம வந்து Ag அப்படிதானா Ag அமைன் இருக்கு. அப்ப இதுக்கு எத்தனை அமைன் இருக்கு 2 அமைன். அப்ப இதுக்கு டை அமைன் என்னமே டை அமைன் என்ன சொல்றீங்க சில்வர். இதுக்கு 0 இந்த சார்ஜ் நீங்க வந்திருக்கும். அப்ப இதுக்கு 1 அயான் சரியா 1 அயான். அப்ப இதோட சார்ஜ் வந்து Ag பிளஸ் இங்க இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம் NH3 கோஆர்டினேஷன் நம்பர் 2 ஆக்சிஜன் நம்பர் +1 கோஆர்டினேஷன் என்டிட்டி அதே காமன் தான் Ag NH3 twice சரியா. இதுக்கு ஆக்சிஜன் நம்பர் ஒண்ணுங்க புரிஞ்சுக்கிறதுக்கு x சரியா பிளஸ் 0 ஈக்குவல் டு +1. அப்ப x ஈக்குவல் டு +1 சார்ஜ் இருக்கனால சார்ஜ் தான் இந்த சைடு போடுவோம். இதுக்கு x ஈக்குவல் டு +1 என்பது அந்த ஆக்சிஜன் சரியா. எஸ் நெக்ஸ்ட் காமன் பாருங்க. இந்த காம்பவுண்ட்ல எனக்கு அமைன் இருக்கு குளோரைட் இருக்கு. அப்ப என்ன செய்யணும் பென்டா அமைன் குளோரிடோ பென்டா அமைன் இருக்கு குளோரிடோ. நெக்ஸ்ட் இருக்கு கோபால்ட்டுக்கு இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும் x plus 0 minus 1 equal to plus 2. அப்போ x equal to plus 2 plus 1 இருக்கு plus 3 சரியா. ஆன்சர் வந்து plus 3 ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கும் plus 3. அப்போ ரோம் லெட்டர்ல எழுதணும் 3
ஓகே கோபால்ட் என்னது 3 பிளஸ் கோபால்ட் என்னது 3 பிளஸ் என்ன லிகாண்ட் இருக்கு NH3 இருக்குது Cl மைனஸ் இருக்கு சரியா தென் நம்ம என்ன பண்றோம்னா கோஆர்டினேஷன் நம்பர் 5 பிளஸ் 1 6 ஆக்சிஜன் நம்பர் பிளஸ் 3 கோஆர்டினேஷன் என்டிட்டி அந்த காம்பவுண்ட் அப்படியே எடுக்கணும் C1 NH3 5 Cl 2 பிளஸ் நெக்ஸ்ட் இந்த காம்பவுண்ட் ஆக்சிஜன் நம்பர் பாருங்க X க்கு எதுக்கு X plus 6 into minus 1 equal to minus 4. X equal to minus 4 plus 6 எவ்வளவு plus 2. அப்ப இதனுடைய ஆக்சிஜன் வந்து plus 2. சரியா? இப்ப நேம் எழுதுவோம். என்ன இருக்கு R இருக்காங்க. R இருக்கனால என்னது ஹெக்ஸா ஃப்ளூரைடோ ஹெக்ஸா இருக்கு ஃப்ளூரிடோ ஹெக்ஸா ஃப்ளூரிடோ இதனுடைய காம்ப்ளெக்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கனால இதுக்கு பெரைட் பெரைட் என்னது 2 அயான் சரி இதுல எல்லாத்துக்குமே என்ன நம்ம அயான் என்பது என்ன சேர்க்கணும் சரியா அயான் என்பது என்ன நம்ம சேர்க்கணும் இப்போ இதனுடைய சார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் Fe2+ இங்க இருக்கிற லிகாண்ட் யார் இருக்கா F- யார் இருக்கா F- எத்தனை கோஆர்டினேட் நம்பர் இருக்கு 6 இதனுடைய ஆக்சிஜன் நம்பர் என்ன சொன்னோம் +2 அதனுடைய கோஆர்டினேட் என்டிட்டி என்னது Fe F6 சரியா புரியுதுங்களா இதுதான் நம்மளுடைய புக்ல கொடுத்த காம்பவுண்டுக்கு எப்படி எழுதிருக்கும் ஒரு கோஆர்டினேஷன் நம்பருக்கு ஒரு நேம் எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோம் காம்ப்ளெக்ஸ் நெகட்டிவ் வந்தா மெட்டலோட 80 போடுங்க வேற ஒண்ணும் இல்லை ஆக்சிஜன் நம்பர் இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கும்போது எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் எழுத முடியும் என்பதை ஞாபகம் வச்சுடுங்க இந்த காம்பவுண்ட் எல்லாம் ஆன்சர் எழுதி முடிக்கலாம் கோஆர்டினேஷன் நம்பர் இது வந்து 5 மார்க் கொஸ்டின்லயும் கேட்டு வைப்பாங்க ஓகே தேங்க்யூ